ஹலோ ஆல், நம்ம சேனலில் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி பற்றி உடனுக்குடனான அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு நடந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் ஆகட்டும், எல்லா வீடியோஸ்லையும் நம்ம அதுதான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மார்ச் எண்டில் 23 அப்படி தான் இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி தென் அந்த டேட்டை வந்து முன்னாடியே மாற்றுறாங்க. போஸ்ட்போன் பண்ணல, ப்ரீபோன் பண்ணி 11th அன்னைக்கு எல்லாமே நடக்கும். 12th உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் எல்லாமே வந்து சொன்னாங்க. அதன்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். இதில் ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் 3 பேருக்கு வந்திருக்கு. நீங்கள் 2019 ஆர் 2024 இதில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ரெகுலர் மோடில் பண்ணாதவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் சில பேர் வந்து எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகியும் இந்த சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டர்வியூ எல்லாத்தையுமே ரொம்ப பயமுறுத்தி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இப்படி இருக்கும், இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களை கிராஸ் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எது பேசினாலும் நீங்கள் யோசிச்சு பேசணும், தயங்கி பேசணும். கிடையவே கிடையாது. நம்ம இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுக்கு வந்து தெரியாத கொஷின், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதுதான் கேட்டு அப்படிலாம் இல்லை. நார்மலாக சப்ஜெக்ட் நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களா, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த கொஷினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தென் சில பேசிக் கொஷின், அந்த சப்ஜெக்ட் சார்ந்து சில பேசிக் கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்ச் முடிச்சவங்க கிட்ட நீங்கள் என்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க, ஓகே எந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க்ஸ் பாருங்கள், பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறப்போ 15க்கு 13 கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம 15க்கு 15 நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. 14 அந்த மாதிரி வந்து அவங்க வச்சிருக்கலாம். இருக்கிறதுலே தி பெஸ்ட், இவங்களை யாருமே அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு டேலண்ட்னா ஒரு 14 கொடுக்கலாம். ஸோ இதுதான் 14 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ். அப்படிங்கிறப்போ 13, 12 அப்படின்னு சொல்லி இவங்க மார்க்ஸ் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டான இன்டர்வியூ மார்க்ஸ். ஸோ 12, 13, 13 அதில் 4 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதில் 13, 13, 12 அப்படின்னு கொடுத்துருக்கிறத பார்க்குறப்போ மார்க்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்க போது, இல்லை வந்துட்டு எனக்கு மார்க்ஸ் வந்து அதில் ஒரு 10 ஆயிருமோ 11 ஆயிருமோ, நீங்கள் நார்மலாக எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகி அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களோட கான்டென்ட்டை டெலிவர் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்வியூ டே அன்றைக்கி நீங்கள் என்னென்ன ப்ரிப்ரேஷனோடு நீங்கள் போகணும், நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன 2 minute வீடியோவோ ஷார்ட்டாக உங்களுக்கு எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேம், நாங்கள் நிறைய லென்த் வீடியோஸ் பார்த்துட்டோம், உங்கள் வீடியோ எதுக்கு பார்க்கணும்னு கேட்குறீங்களா? பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஆல்.